அல்லாஹ் மனிதனுக்கு அளித்திருக்கிற அருட்கொடைகளில் மிக முக்கியமானது பேசும் நாவு. பல்லக்கு ஏறுவதும் நாவாலே, பல்முடைவதும் நாவாலே என்ற பழமொழிகளும் அமுத மொழிகளும் நாவின் தன்மைகளை விளக்குகின்றன. இன்று பெரும்பான்மையானவர்கள் சர்வ சாதாரணமாக குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதன் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசிவிடுகின்றன. பிறகு வருத்தப்படுகின்றன. இதற்காகத்தான் நாவை அடக்க வலியுறுத்தி பின்வரும் ஹதீஸ் விளக்குகிறது, கேளும். عن الحارث بن هشام أنه قال لرسول الله صلى الله عليه وسلم أخبرني بأمر أعتصم به فقال رسول الله صلى الله عليه وسلم أملك هذا وأشار إلى لسانه رواه الطبراني. நான் உறுதியாக கடைபிடிக்கும்படியான ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். தமது நாவை காட்டி இதை உமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதார நூல் தபரானி. மேற்சொன்ன ஹதீஸின் நீதி என்னவென்றால்,